ஹாய் வீவர்ஸ். நான் வந்து எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் வந்து நான் மேக்கப் கற்றுக்கல. நானே செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டேன். இது எப்படின்னா, நான் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சாரீ ட்ராபிஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு போடுற மேக்கப்பு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்டே இருந்து பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நானாக கற்றுக்கிட்டது தான் இந்த மேக்கப்பு. நிறைய பேர் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்கிறதுனால மட்டும் வந்துடாது, உன்னால் கற்றுக்க முடியாது அப்படி சொல்லி என்னைய வந்து எல்லாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் நானே வந்து செல்ஃபாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ப்ராடக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி வச்சுட்டு, நானே சின்ன சின்னதாக இந்த மாதிரி என்னோட மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பசங்க தான். அவங்கள வச்சு தான் நான் வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். இப்போ கூட அவங்கள வச்சு தான் இந்த ப்ராக்டிஸே நடக்குது. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? நான் எனக்கு டவுட்டு வரும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்லேயும் பார்த்துப்பேன். எது எப்படி போடணும், ஐ மேக்கப் எப்படி போடணும், ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும், லிப்ஸ்டிக் எப்படி போடணும், இப்படின்றது வந்து எனக்கு டவுட்டு வரும்போதெல்லாம் நான் வந்து யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டேன் தான். யூடியூப்பில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், அவங்கக்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இது வந்து செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டேன். யார்கிட்டேயும் போய் நிறைய பேர் வந்து நிறைய கா வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஐயோ நல்லா சொல்லி தரல, இப்படி இப்படி சொல்லி தராங்க, அப்படி சொல்லி தராங்க, ஒன்றும் வந்து எனக்கு புரியல, திரும்ப டவுட் கேட்டால் சொல்லி தர மாட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தோ, இல்லை இந்த மாதிரி நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ண தான் வருமே. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அண்ணன் பசங்க, என் கூட இருக்கிறவங்க, இவங்களோட ஃபேஸில் எல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கடனாக தாங்க அப்படி சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி தான் அவங்களுக்கெல்லாம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ப்ரைடும் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் இந்த மேக்கப் வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைடும் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் யூடியூபர்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் காய்ஸ். உங்களோட சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவை. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து அதிகமாக எதுவுமே வந்து வீடியோஸ் போட மாட்டேன். எப்போயாவது ஒன்று கையில் கிடைக்கும்போது ஏதோ ஒரு வீடியோஸ் போடுவேன். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சி எதையுமே நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் திடீர்னு தோணுச்சுன்னா போடுவேன். அப்படி தான் நான் வந்து ரெகுலராக யூடியூப்பில் இன்கம் வரணுங்கிறதுக்காக போடுற ஆள் கிடையாது. ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சரிங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக போட்டிருந்தேன்னா அதர் மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லித்தாங்க. நாங்களும் வளரணும்ல, கற்றுக்கணும்ல, அதனால தான். தேங்க்யூ. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எதையோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு, நான் வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணும்போதும் கூட எப்படின்னா வந்து யூடியூப்பில் தான் பார்த்துது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூலில் அங்கே இங்கெல்லாம் சாரீ ட்ராப் பண்ணி ஸ்கூல் ப்ரோக்ராமு, காலேஜ் ப்ரோக்ராமு, அதுக்கெலாம் கொஞ்சம் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சாரீ ட்ராப் பண்ணுவேன். அப்போ எனக்கு டவுட் வரும்போது நான் யூடியூப்லேயும் நான் பார்ப்பேன். யூடியூப்பில் வந்து பார்க்காம இல்லை, நான் வந்து எனக்கு டவுட்டு வரும்போதெல்லாம் நான் வந்து இது வந்து எப்படி செய்யலாம், அது வந்து எப்படி செய்யலான்னு நான் வந்து யாருக்கிட்டையாவது டவுட் கேட்டால் உடனே அவங்க எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுறவங்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம நண்பன் தான் யூடியூப் இருக்கான்ல, அவனை பார்த்து நீ தெரிஞ்சிக்க வேண்டியதானே, இது ஏன் ஒரு டவுட்டுக்கெலாம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் நான் யாரையும் கேட்குறதில்ல. யூடியூப்பு எதனாலும் கூகுள் இருக்கா நம்ம நண்பன், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கூகுளு, யூடியூப்பு இப்படி தான் சர்ச் பண்ணி தேடிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் ஹேர் ஸ்டைலும் கற்றுக்கிட்டேன், சாரீ ட்ராப்பும் கற்றுக்கிட்டேன், மேக்கப்பும் கற்றுக்கிட்டேன். மேக்கப்பு ஹேர் ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்பலாம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து குழந்தைங்க மண்டையை பிடிச்சி வந்து நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அவங்க ஹேர் ரொம்ப ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா வந்து இது பண்ணுறதில்ல, அவங்களோட ஹேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, ஏதாவது பார்க்குறேன்னா அந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே காய்ஸ், நான் நிறைய பேசிட்டேன். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வளர முடியாது. நீங்கள் பாருங்கள் இந்த மேக்கப் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன், எனக்கே தெரியும். இருந்தாலும் வந்து இருக்கிற மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. எங்களுக்காக யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். நிறையா சொல்லித்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பேமெண்ட் எதிர்பார்க்காதீங்க.
உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து வளர முடியுது. கொஞ்சம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் நாங்கள் வந்து உங்ககிட்ட பெருசாக கேட்கல. ஏன்னா எங்களால் வந்து பணம் எங்களுக்கும் வந்து மேக்கப் போட்டு கற்றுக்கணும், அது கற்றுக்கணும், இது கற்றுக்கணும், நிறைய ஆசை இருக்குது தான். டெய்லரிங் கற்றுக்கணுன்னு கூட நான் நிறையா வந்து எனக்கும் ஆசை இருக்குது. கைஸ், நான் நிறையா பேசிட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.